புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 35 தொடக்கம் 37. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியாரின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நானும் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீரென் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிந்தனை: எருசலேம் தேவாலயத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பாடங்களுள் ஒன்று இன்று எமக்கு தரப்படுகிறது. வெவ்வேறு யூத குழுவினரின் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்த இயேசு இப்போது மக்கள் பக்கம் திரும்பி, பல மறைநூல் அறிஞர்களும் போதகர்களும் மெசியா பற்றி கொண்டிருந்த அரைகுறையான விளக்கங்களை பற்றி கூறுகின்றார். தாவீதின் மரபில் இருந்தே மெசியா வருவார் என்ற இறைவார்த்தையை மறைநூல் அறிஞர்கள் சரியாக புரிந்து வைத்திருந்தாலும் அது முழுமையானதாக இல்லை. தாவீதின் வழிமரபினராக வருகின்ற மெசியா யூத தேசத்தை இராணுவ ரீதியாக வழிநடத்தி சென்று ரோமியர்களின் அடக்குமுறையில் இருந்து விடுவிப்பார் என்றே பலர் நம்பியிருந்தனர். ஆனால் அவர்கள் விளங்கிக் கொள்ள தவறியது என்னவென்றால், மெசியா என்பவர் தாவீதின் குமாரன் மட்டுமல்ல, அவர் இறைத்தன்மை கொண்டவராகவும் இருக்கின்றார் என்பதே ஆகும். திருப்பாடல் 110:1 மேற்கோள் காட்டுகின்றார் இயேசு. ஆண்டவரின் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீரென் வலப்பக்கத்தில் வீற்றிரும். தாவீது அரசன் தூய ஆவியால் தூண்டப்பட்டு மெசியாவை ஆண்டவரும் தலைவரும் என்கிறார். இவ்வாறு சொல்லி மெசியா தனது வழிமரபில் இருந்து வருவார் என்று மட்டுமல்ல, அவர் தாவீதிலும் விட பெரியவராய் இருப்பார் என்றும் கூறுகின்றார். மேலும் விண்ணக தந்தை மெசியாவை இறை அதிகாரம் கொண்ட நிலைக்கு உயர்த்துவார் என்றும் கூறுகின்றார். என் வலப்பக்கத்தில் வீற்றிரும் என்பது இறைத்தன்மை கொண்ட ஒருவருக்கு மட்டுமே அருளப்படும் ஒரு பேராகும். தாவீது அரசனுக்கு கூட இந்த பேறு கிடைக்கவில்லை. பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை என்பது முன்னைய காலத்தில் வெற்றி பெற்ற அரசனுக்கு முன்னால் அவனுடைய பகைவர்கள் தரையில் விழுந்து கிடப்பர். அரசர் அவர்களுக்கு மேல் தன் கால்களை வைத்திருப்பான். இதன் மூலம் அந்த அரசனின் ஆட்சி உரிமை நிலைநாட்டப்படும். ஆனால் இயேசு வெறுமனே இவ்வுலக அரசர் மட்டுமல்ல, அவர் ஆன்மீக நிலையான அரசருமாவார். அவருடைய பாதத்துக்கு கீழுள்ள எதிரிகள் பாவங்களும் மரணமும் பேய்களுமே ஆகும். இயேசுவை தாவீதின் குமாரன், மெசியா, கடவுள் என்று நாம் புரிந்து கொண்டாலும், மறைநூல் அறிஞர்களைப் போலவே நாமும் நம்பிக்கையின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளுகின்றோம். விண்ணகத்தில் நாம் அவரை முகமாய் பார்க்கும் போதுதான் அவரை முழுமையாக நாம் புரிந்து கொள்வோம். இறுதியில் இந்த முழுமையான புரிதல் எமக்கு அருளப்பட இருந்தாலும், இப்பொழுதில் இருந்தே நாம் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இதனை நாம் அடைந்து கொள்வதற்கு மிகச் சிறந்த வழி இறைவார்த்தையை செப உணர்வுடன் தியானிப்பதாகும். இது இறைவார்த்தையை கற்று பெற்றுக்கொள்ளும் அறிவை விட மேலானது. இதையே மறைநூல் அறிஞர்கள் செய்தார்கள். கற்றல் என்பது ஒரு மனித முயற்சி. அது மதிப்பு மிக்கதாக இருந்தாலும், திருவிவிலியத்தையும் கடவுள் வெளிப்படுத்தும் உண்மைகளையும் தூய ஆவியாரின் வழிநடத்தலிலேயே அவற்றை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு நாம் எப்போதும்
திறந்த மனமுடையவராக இருக்க வேண்டும். இன்று நாம் இறை வார்த்தையை எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றோம் என்பதை சிந்திப்போம். இறை ஒளியால் நாம் நிரப்பப் பெற்று தெளிவு பெற்று இறைவார்த்தையை விளங்கிக் கொள்ள மன்றாடுவோம். செபம். ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தும் உண்மைகளை புரிந்து கொண்டு அதில் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். ஆமென்.